உலகின் ஒளி நம் வாழ்வின் வழியாக இருக்கிற குழந்தை இயேசுவுக்கு வணக்கம். அந்த குழந்தை இயேசு ஈண்டெடுத்து நமக்கு தந்த அன்பு தாய் மரியன்னைக்கு வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த தமிழ் அன்னைக்கு வணக்கம். உலகம் இருக்கின்ற, உற்றார் இருக்கின்ற, பெற்ற தாயே இருக்கின்ற தொழு நோயாளிகளை அன்போடு ஏற்று அற்புத சிகிச்சை அளித்து அவர்களுக்கு மறுவாழ்வு தந்து அவர்களையே தன் அன்பு குழந்தைகளாய் சென்ன குழந்தைகளாய் எண்ணி தன் கண்ணுக்குள்ளும் நெஞ்சுக்குள்ளும் வைத்து பாதுகாத்து அவர்களுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்து மறைந்தாரே அம்மா. அந்த அம்மாவனுடைய ஆத்மாவுக்கு வணக்கம். இங்கு ஒளிமி இருக்கின்ற ஆன்மீக பேரொளி சுடர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக தொழு நோயாளிகள் மீது எப்படி அம்மா அன்பும் பாசம் கொண்டு தன் வாழ்வையே அர்ப்பணித்தாரோ அதை போல கொரிய தீபகத்திலே தொழுநோயாளிகளுக்கு பணியாற்றி அவர்களுடைய வெளிநீரை துடித்து வேதனையை போக்கி வறண்ட நெஞ்சங்களை குளிர வைத்து வாடிய முகங்களை மலர வைக்கின்ற அற்புதமான சேவை செய்த கொரிய தீபகத்தைச் சேர்ந்த ஃபாதர் பிரான்சிஸ் அவரோடு வருகின்ற அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன், வணக்கம் கூறுகிறேன், நன்றி கூறுகிறேன். அன்பு இதயங்களே, முதலில் இன்றல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாயே உலகை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களது தொழுநோயாளிகள் யாரும் திரும்பி பார்ப்பதில்லை, ஏன் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அந்த நேரத்திலே அந்த தொழில் நோயாளிகள் மீது அன்பு கொண்டு அவர்களை தேடி சென்று தொட்டு குணப்படுத்தியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவர் செய்த அற்புத பணிகளை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தொழுநோய்களின் வாழ்விலே வளம் தர, அவங்களுக்கு நலம் தர, வளம் தர, ஒளி தர பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மரியன்னை இறைமகன் குழந்தை இயேசு அவருடைய அன்பை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய ஒற்றுமையை கொடுத்து நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இன்னும் நோயாளிகளுக்கு சேவை செய்து நல்ல சுகத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டுமென மரியன்னை வேண்டி உங்கள் தொழு நோயாளிகள் அங்கு மட்டுமல்ல, இதோ எங்கு ஆயர் தந்தை அவர்கள் மூலமாக இங்கு வந்து எங்களையும் பார்த்து எங்களுக்கும் எங்கள் மீதும் அன்பு மழை பொழிந்து எங்களுக்கும் ஒரு மனிதனுக்கு முக்கிய தேவை உண்ண உணவு, அந்த உண்ண உணவை கொடுத்து உயிரை கொடுக்கின்ற பரிசனிலே அற்புதமாக உங்கள் அன்பை பாசத்தை பிரதிபலித்தீர்கள். உங்கள் அன்பிற்கு, பாசத்திற்கு, பரிவிற்கு, கருவிற்கு, கனிவிற்கு எங்கள் சகோதரர்கள் சார்பாக, இந்த நிறுவனத்தின் சார்பாக, ஆயரின் சார்பாகவும் உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை மனமாறு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு இதயங்களே, இப்பொழுது நம்முடைய மதிப்பிற்கு வணக்கத்திற்கு ஆயரை பற்றி ஜான் பிரிட்டோ கல்விக்கூடத்திலே அன்பு செல்வங்கள் பாடுபடுகின்றனர். அற்புதமான பாடலை அருமையாக இசைத்து அவர்கள் என்ன மரகத யாழ்களா, மாணிக்க வீணையா, அல்லது வேயிங்குழலா, அல்லது பூஞ்சோலை குயில்களா, இவைகளெல்லாம் நானும் வண்ணம் அற்புதமாக பாடி எங்கள் செவிகளை குளிர வைத்து அந்த கருத்தின் மூலம் எங்கள் மனதையும் நிறைத்து வந்த அந்த அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உதவிகளே, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நடைபெற முதல் மூல காரணம் பாண்டிச்சேரி தாசிப்பட்டு என்ற ஊரில் இருக்கிற அன்பே உருவான அன்பு தந்தை அருட்செல்வம் காணிக்கைமணி, அந்த அன்பு உள்ளங்களின் அந்த தம்பதிகளுக்கு பிறந்த அன்பு குழந்தை எங்களுடைய ஆயர். அவரை இப்பொழுது அந்த ஆயர் இப்பொழுது அந்த குழந்தையாக இருப்பதாக எண்ணி அந்த பூம்பாதங்களை தொட்டு முத்தமிட்டு நான் வணங்குகிறேன். அன்பு இதயங்களே, அன்று ஏழ்மையில் தவித்தாலும் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றாரே வள்ளுவர். அந்த கல்வியை பெறுவதற்கு தன் பிஞ்சு பாதங்களால்
சுடு மணலிலே நடந்து சென்று அந்த கல்வியை கற்று உயர்கல்வியை பெற்று அதே அன்பு குழந்தை அவர் பெயரில் இருக்கக்கூடிய ராயப்பர் குரு கல்லூரியிலே படித்து பெற்று குருவாக மாறியது மட்டுமல்ல, பேராசிரியராகவும் மாறி ஆயிரக்கணக்கான குருமார்களை உருவாக்கி இறைவனின் அன்பை, இறைவனின் அருளை, இறைவனின் செயலை, இவரின் கருணை, இறைவனின் நற்செய்திகளை எல்லா பக்கமும் பரவ உருவாக்கிய அன்பிற்குரிய அன்பு நம்முடைய ஆயர் அவர்கள். அன்பு உள்ளவே அன்று பிஞ்சு பாதைகளால் சுடுமலையில் நடந்து வந்தவர் வானூர்தி மூலம் விண்ணிலே பறந்து சென்று ரோமாபுரியிலே கிறிஸ்துவ சட்டத்தை கற்று அதிலே டாக்டரேட்டை பெற்று அந்த பட்டத்தை பெற்று அந்த பட்டத்தை தன் சிந்தனை செயலில் வைத்து எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று செய்து அதை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய ஆயத்தந்தை அவர்கள். அது மட்டுமல்ல அன்பதியங்களே, ஒன்று அதாவது ஒரு கோயிலிலே நாம் பிரசங்கம் செய்தால் ஆயரின் அந்த இறைவனின் அருளை சொன்னால் 100 பேர், 200, பெரிய கோயில் இருந்தால் 500 பேர். மேடையிலே ஆண்டவரை பற்றி அவர் அரிய நற்செய்தியை பற்றி சொன்னால் 1000, 10,000 பேர். ஆனால் அதற்கென்று ஒரு இணையதளத்தை உருவாக்கி இறைவனின் அன்பை, இறைவனின் அருளை, இறைவனின் நற்செய்தி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் உணர்ந்து அதை அறிந்து இறைவழியில் நாம் செல்ல வேண்டும், இறைவழியை பயன்படுத்த வேண்டும் என்று அவருடைய அன்பை, பாசத்தை, கருணை, நற்செய்தியில் உணர்ந்து அவரை அன்பு குழந்தைகளாய் மாறி அவர் வழியிலே ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செலுத்தியவர் நம்முடைய ஆயர் பெருமானார் அவர்கள். அன்பு இதயமே, அவர் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, சாதாரணமல்ல. இந்த சிறிய இந்திய திருநாட்டிலேயே மிகச்சிறந்த அறிவாளி. அன்பிதையில் அவர் அன்பு மனம் கொண்டார், பண்பு மனம் கொண்டார், நல்ல கனிவு நிறைந்த கொண்டார். ஒன்றை சொல்லுகிறேன் அன்பு இதயங்களே, ஒன்று அகில் சந்தனம் அரைக்கரைக்கு கரையும், அந்த மனம் இதயத்தை வருளும், அதை பூசினால் நட்பம் தனியும், வெப்ப நோய் குறையும். ஆனால் அந்த சந்தனம் கட்டை தேயத்தை மறைந்துவிடும். அதற்கு ஒன்றுமில்லை, அனைவருக்கும் பலன். அதே போல வானத்து முகில் இருக்கிறது, அந்த முகில் மழை பெய்யும், வறண்ட பூமிகளை எல்லாம் குளிரச் செய்யும், மலர் செடி பூத்து குலுங்க செய்யும், மரங்கள் கனிகளை நிறைய செய்யும், தானியங்களை கொடுத்து வாழ வைக்கும். ஆனால் அந்த முகிலுக்கு ஒன்றுமில்லை. அதே போல மெழுகுவர்த்தி எரியும், இருளைய கற்று ஒளி கொடுக்கும், நமக்கு வழிகாட்டும், வழிநடத்தும். ஆனால் அந்த மெழுகுவர்த்திக்கு ஒன்றுமில்லை. அதை போல எங்களுடைய ஆவையர் அவர்கள் இங்கல்ல, கொரிய நாட்டுக்கு சென்றும் தனக்கென்று எதிர்பாராமல் அந்த கொரிய நாட்டிலே தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்தவர்களை எங்களிடம் அது போன்ற நோயாளிகள் இருக்கிறார்கள், வந்து பாருங்கள் என்று அவரை அழைத்து வந்து எங்களுக்கு நன்மை செய்யும் வழியை காட்டியிருக்கிறீர்கள். அந்த கொரிய மக்கள் அன்பு உள்ளங்களே, அன்பு உள்ளங்களே, நீங்கள் எங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஒன்று கூறுகிறேன், ஆதவனை கண்டவுடன் தாமரைப்பூ மலரும், அமுத நிலவை பார்த்தவுடன் அல்லிப்பூ மலரும். உங்களை பார்த்து எங்கள் மனம் நிறைகிறது, மனம் குளிர்கிறது, முகம் மலர்கிறது. அன்பு இதைகளே, அந்த அன்பை மகிழ்ச்சியை கொடுத்த உங்களுக்கு நன்றி. அன்பு ஆயர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆயர் அவர்களே, இதோ நீங்கள் இந்த மறை மாவட்டத்தின் ஆயராக 5வது முறை பதவியேற்ற பொழுது உங்கள் உரையை மாதா டிவியின் மூலமாக கேட்கும் பாக்கியத்தை பெற்றேன். ஒவ்வொரு கருத்துக்களும் நவரத்தினங்கள், பற்றதை தவிரங்கள். ஆனால் அதில் 2 என் இதயத்தை இன்னும் தொட்டு தட்டிக்கொண்டே இருக்கிறது. முதலில் நீங்கள் பேசிய பொழுது ஏணி எட்டி உதைக்கும் இந்த காலத்திலே நீங்கள் பிறந்ததிலிருந்து, நீங்கள் வளர்ந்ததிலிருந்து, உருவாகி ஆயர் பதவி அடைவரை உங்களுக்கு அன்பு காட்டிய, உதவிக்கரமீட்டிய, ஆலோசனை செய்த ஒவ்வொருவர்களையும் பெயர் சொல்லி சொல்லி நன்றி கூறுகிறேன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வெண்டா உய்வில்லை, சென்னை செய் நன்றி கொன்றார்க்கு, அதாவது
என்னன்றி கொன்றார்க்கும் உய்வேண்டாம் உள்ளை செய் நன்றி கொன்ற மகற்கு. இதற்கு வள்ளுவர் நான் உங்களை அந்த வள்ளுவின் குரலின் வடிவமாகவே பார்த்தேன். அதே போல உங்களுடைய உரையின் நிறைவில் சற்று முன் ஒன்று கூறினீர் அற்புதமானது. அதாவது எல்லோருக்கும் செவி சாயுங்கள். உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா, வலியவர்களா எளியவர்களா, ஏழைகளா பணக்காரர்களா என்று இல்லை, எல்லோருக்கும் செவி சாயுங்கள். எல்லோருக்கும் செவி சாயுங்கள். மற்றவர்களின் கருத்தை கேட்டு மற்றவர்களை என்னை உணர்ந்து அதற்கு மதிப்பளித்து அவர்களை குறைவாக்க வேண்டும் என்ற அந்த உறுதி அதிலே தெரிந்தது. அன்பு இதயங்களே, இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் ஒரு நன்றி கூற வேண்டும். இந்த நிறுவனம் இருளிலே பற்றாக்குறை இருளிலே தவித்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு 3 கூறல்களை பரிசாக கொடுத்தீர்கள். ஒன்று, இதனால் இது ஆகும் என ஆய்ந்து அவன் கண் விழறல் என்றாரே வள்ளுவர், அந்த குரல். இரண்டாவது, எண்ணி துணிக கருமம் துணிதபின் எண்ணுவது இழுக்கு என்ற குரல். மூன்றாவது, எண்ணியாங்கு எழுதுபவர் திண்ணியராக பெறேன். அந்த 3 குரலும் அன்புடனே இதனால் இது ஆகும் இணைந்து அவன்கண் விடல் என்ற குரலுக்காக இதோ கல்விக்கூடத்திலே சிங்கக்குட்டிகளால் சீறி பாய்ந்து புள்ளிமண்களால் துள்ளி விளையாடும் மாணவ செல்வங்களின் பகுத்து அறிந்து அவர் தகுதிக்கு திறமை பெற்றார். கல்வி கற்பித்தவர்கள் பொறியியல் விளைஞர்களால் புவியியலால் பேராசிரியர்களால் உருவாக்கி பட்டத்திட்ட வைரமாய் ஜொலிக்க வைத்து அவர்களை பண்படுத்துகின்ற எங்களுடைய அன்பு தந்தையை எங்களுக்கு இந்த நிலையத்திற்கு காணிக்கையாக கொடுத்தீர்கள், பரிசாக கொடுத்தீர்கள். அதற்கு அவருக்கு ஊக்கம் கொடுத்தது நீங்கள், உற்சாகம் கொடுத்தது நீங்கள், உதவிக்கரம் நீட்டியது நீங்கள். அன்பு இதயங்களே, ஜெயின்ட் ஜோசப் சிபிஎஸ் ஸ்கூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலாபி, அதாவது டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இந்த கிராமத்திலும் அந்த சிலபஸை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த ஜெயின்ட் ஜோசப் சிபிஎஸ் ஸ்கூலை கட்டி முடித்து கொடுத்து அதை அற்புதமாக இறங்கி வைத்து இந்த கிராமப்புறமானவர்களும் இந்த சிபிஎஸ்சி படிக்க வேண்டும், அவர்களும் சிபிஎஸ் தேர்வு வேண்டும், அவர்களும் மிகச்சிறந்த மருத்துவர்களாக வேண்டும் என்ற ஒரு அற்புதத்திற்கு உதவிக்கரம் நீட்டியதும் நீங்கள். அன்பு தெய்வமே, அது மட்டுமல்ல, இதோ இங்கே ஒரு டிப்ளமோ நர்சிங் காலேஜ், ஜெயின்ட் ஜோசப் டிப்ளமோ காலேஜ், அதை டிப்ளமோ நர்ஸை பிரித்து எளிய குழந்தைகள், கிராமப்புற குழந்தைகள் அதிலே வந்து பயிற்சி பெற்று அவர்களும் அன்பு பணியாற்ற இந்த அன்பு தாயை போல பிள்ளை நூலை போல செல்வம், அன்பு தந்தை எப்படி அன்பு காட்டினார்களோ அந்த வழியிலே அந்த குழந்தை இங்கு எங்களுக்கு பணி செய்வார்கள். ஹாய், வெரி குட் மார்னிங், ஹாய் குட் மார்னிங், எப்படி பொழுதோலைகள் என்ற பாகுபடலை அவ்வளோ அன்போடு பாசம் தெரிவிப்பார். அதே போல் இங்கே பணிபுரிகின்ற ஒரு மருத்துவ செவிலியர்கள் அத்தனை பேரும் இந்த தொழில்நோய்கள் இந்த அன்பும் பாசமும் கொண்டவர். அன்பு எதையுமே அந்த இடத்தை ஏற்படுத்தி அதற்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தது, உதவி செய்தது அவர்களே மதிப்பிற்குரிய வணக்கத்தவர்கள் நீங்கள் தான். அன்புமே, அவரிடம் ஒன்று கேட்டேன். அதாவது அவர் ஒரு அற்புதமான பாடல் ஆயரை பற்றி இசை போட்டு அற்புதமான இசை தெளிநடு அற்புதமான கருத்துக்கள் இதை சொல்கிறது. அதாவது அவர் உங்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பு பாசம் பற்று அந்த பாடல் வெளிப்படுத்தியது. அந்த அன்பு தந்தைக்கும் எங்களை நன்றி கூறுகிறேன். அன்பார்ந்த இதயங்களே, உங்கள் அன்பு மேலும் மேலும் தொடர வேண்டும். உங்கள் அருளும் ஆசையும் எங்களுக்கு கிடை வேண்டும். அந்த உங்கள் அன்பு மலையிலே நாங்கள் நலைய வேண்டும். நீங்கள் அதே சமயத்தில் இப்பொழுது இலவசமாக தொழுநோயாளிகளுக்கு அனைவரும் விழிப்புணர்வு அத்தனை பேருக்கு இலவச சிகிச்சை. அந்த சிகிச்சைக்கும் ஊக்கமும் முற்றளித்தது ஆயர் பெருமாள் அவர்களே நீங்கள் தான். உங்களுக்கு நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு உங்களுடைய கொரிய தீவிரத்தை சேர்ந்த அன்பதை உங்கள் மலரடியிலே தொட்டு வணங்கி உங்கள் அன்பு கரம் முத்தமிற்றி
நன்றியோடு வண்ணத் தமிழால் வாடாத பாமாலை சூட்டுகிறேன். அன்பு இதயங்களே, பாமாலை சூட்டுகிறேன். சிப்பி வைத்துத்த முத்துமனதாக பத்தரை மாற்று பசும் குணமாக சித்திரை மாதத்து நிலம் முழுநவாய் துளித்தபடி எங்கள் இசைத்து மேடையிலே அமர்ந்திடுங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் இருக்கை உறுத்தும் எங்கள் இதயம் உறுத்தாது. தென் பொதிகை தென்றல் வந்து உங்களை தொட்டு தொட்டு சொல்வட்டும். தென்குமரி கடல் அலைகள் முக்கடலும் சங்கமிக்கும். தென் குமரி கடல் அலைகள் ஓயாமல் உங்கள் அறவுடைய புகழையும் சொல்லி சொல்லி வாழ்த்தி கொண்டே இருக்கட்டும். அன்றளந்த ரோஜா மலர் கூட்டங்கள் உங்களை அர்ச்சித்து கொண்டே இருக்கட்டும், அபிஷேகித்து கொண்டே இருக்கட்டும், ஆராதித்து கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய மலர் பாதங்களை தொட்டு தொட்டு முத்தமிட்டு கொண்டே இருக்கட்டும். முத்தமிழாக, முத்தமிழின் சுவையாக, முத்தமிழின் புகழாக வாழ்க 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 பல்லாண்டு என எங்களது அனைவரும் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். என்னால் எதுவும் கரம் கூப்பி இயல முடியாது. உங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அருள், உங்கள் அன்பு, உங்கள் ஆசை என்றென்றும் எங்களோடு இருக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.